வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது Hyundai Motors இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2653 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2369ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0.05. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.81 வருது. அதனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எஸ்டிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 10%க்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் நம்ம Q2Qன்னு பார்க்கும்போது, குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 5% to 6% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 8.5% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க. குவார்டர்லின்னு வரும்போது அதுக்கு 12% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்ஸை. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் இந்த குவார்டருக்கு 19.4 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் ஒரு 2.5 கூட எடுத்திருக்கிறாங்க. அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் 70.4 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் கூட தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கிட்டக்க அலைன் ஆகிறானான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோம்னா 3 குவார்டரா டிக்ரீஸ் ஆகிட்டு திடீர்னு இந்த ஒரு குவார்டர் பிக்கப் ஆகிருக்கிறான். இப்போ மேலே வந்திருக்கிறான் அப்படின்னு மேலே கூட தான் உடைச்சிருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இது சப்சிக்வெண்ட்டாக சஸ்டெயின் ஆகுதா இல்லையானா இன்னும் அடுத்தடுத்த குவார்டர்ல எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.02% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் 0.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 0.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் 0.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் பார்த்தோம்னா 6% ஆகும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 15.1% ஆகும். எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 7.3% ஆகும் இருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 166.5, ஃபேர் பிரைஸ் 513, கரண்ட் பிரைஸ் 2360, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 4.5 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இது இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பெரிய கரெக்ஷன் நம்ம இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போவுமே ஸ்டாக்னேட் ஆனாலுமே இது கரெக்ஷன் லீடு எடுத்து அட்ஜஸ்ட் ஆகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்றோம். அதுக்கு கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎத்தை எடுத்து அனலைஸ் பண்றோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 70.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 17.63 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் கிட்டத்தட்ட 3.3 கூட இருக்கு, 23% கூட இருக்கு. இந்த இடத்துல நம்ம டைரக்டா இன்ஃபர் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே சமயத்தில் Q2வையும் நம்ம
எஸ்டிமேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க எஸ்டிமேஷன் வந்து 2.2 வந்து சாரி 2 பாயிண்ட் வந்து குறையுது. அப்படி 2 பாயிண்ட் குறையுது அப்படின்னு சொன்னா மேல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்ட மேல உடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்குவோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 992லேருந்து 1296. இதுல மிட் பாயிண்ட் 1121ங்கிற லெவல்ல இருக்கு. இப்ப இவன் 2360 இருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து இது வந்து டபுள் ஆயிருக்கு. அதனால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம மார்க் பண்றோம். இங்க நம்ம எடுத்திருக்கிறது R3லேருந்து R4 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். R3 216லேருந்து 247, R3 R4 மிட் பாயிண்ட் 2265லேருந்து 2298, R4 2534லேருந்து 2569. இப்போ இவன் வந்து நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் Q2வை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க இவன் வந்து அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காம இவன் மிட் பாயிண்ட்டை நோக்கி நவுந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஒருவேளை சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து இவன் மேலே போகிறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா R4 அண்ட் மிட் பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுறானான்னு பார்க்கணும். கீழே உடைச்சான்னா R3 வரைக்கும் கரெக்ஷன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.